என் பையன் பேரு விமல். அவன் கல்லூரி படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்ஸ். 2ஆம் ஆண்டு படிச்சிட்டு இருக்கான் சென்னையில. சென்னையில இருந்து வீட்டுக்கு வரும்போது லீவ் கிடைச்சது. மார்ச் 16ஆம் தேதி டிராவல் பண்ணான் சென்னைக்கு அலப்பி எக்ஸ்பிரஸ்ல. வீட்டுக்கு வருவான்னு 17ஆம் தேதி காலையில காத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கோம். எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு அவட 95 நாளைக்கு பக்காச்சு. இப்ப வரைக்கும் என் பையனை பத்தி எந்த தகவலும் தெரியலைங்க. தமிழக அரசு கிட்ட இருகரம் கூப்பி கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க. என் பையன் எங்க இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன நிலைமையில இருக்கான், உயிரோட இருக்கானா இறந்துட்டானான்னு தெரியாம எங்க குடும்பத்துல 3 பேர் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஐயா. அவன் என்ன நிலைமையில இருக்கான்னு எனக்கு தெரியப்படுத்துறீங்களா? எப்படி தெரியுங்களா? என் பையனை நீங்க கண்டுபிடிச்சு நல்லபடியா கூட்டிட்டு வந்தீங்கன்னா என் குடும்பமே சந்தோஷமா எனக்கு என் பையனுக்கு இந்த சாப்பாடு ஊட்டுறோம். இல்ல என் பையன் உடம்பு கிடைச்சிச்சுமா, இந்த உன் உடம்பு உன் பையனோட உடம்புன்னு கொடுத்துட்டீங்கன்னா கேண்டியில வச்சு நான் ஆராதனை பண்ணிக்கிறேன் என் பையனுக்காக. இல்ல இந்த ரெண்டுமே என்னால முடியல, இந்த அரசாங்கத்தினால முடியலன்னு சொல்லிட்டீங்கன்னா குடும்பத்தோட நாங்க தூக்கு போட்டுக்கிறோம் ஐயா. இந்த 3 விஷயத்துல எங்க குடும்பத்துக்கு இந்த அரசாங்கம் எதை கொடுக்க போறீங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. ஏன்னா நாங்க இந்த அரசாங்கத்தை நம்பித்தான் இங்க ஒரு மக்களா வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு அரசாங்கத்தை தவிர வேற என்ன இருக்கு? யாருக்கிட்ட நாங்க போய் எங்க முறையிடுறது? எங்க குறைய முறையிட்டுட்டோம். 95 நாளா முறையிட்டு இருக்கிறோம். இதுக்குண்டான தீர்வு எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. தீர்வு கிடைக்காத ஒரு பிரச்சனையே கிடையாது. பேசி உட்கார்ந்து பேசினா பிரச்சனை தீரும். இது பிரச்சனையே என்னன்னு உங்க காது வரைக்கும் வந்திருக்கான்னு தெரியல. இன்னைக்கு வருங்கிற நம்பிக்கையில நான் சொல்றேன். நான் ஒரு தாயா கேட்டுக்கிறேன், என் பையனை மீட்டு கொடுங்க. எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு கொடுங்க ஐயா. முதல்வர் அவர்களே, உங்ககிட்ட தாயாவும் கேட்டுட்டேன், ஒரு தங்கையாவும் கேக்குறேன். என் பையனை கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா மாமனா இந்த சாப்பாடு நீங்களே என் பையனுக்கு ஊட்டி விடுங்க. நானும் ஒரு வாய் ஊட்டி விடுறேன். இல்ல மாமா முறையில பையனை கொண்டு வந்து கொடுத்துட்டேன், நீ ஏதோ பண்ணிக்கோ அப்படின்னு நீங்க அந்த கேடையில வச்சு ஆராதனை பண்ணிக்கிறேன். இல்லம்மா ரெண்டுமே முடியல என்னால இந்த அரசாங்கத்தினாலேன்னு சொன்னீங்கன்னா குடும்பத்தோட தூக்கு போட்டுக்கிற ஐயா. அத வேணா நீங்க பாருங்க. இதத்தான் என்னால முடியும். நன்றி.